சிறப்பான புண்ணியம் தருவது எது தெரியுமா? புண்ணியம் கிடைக்க கோயிலுக்கு போகிறேன் என்று நம்மவர்கள் கோயிலுக்கு போய் குலத்தை அசிங்கப்படுத்துவதும், கோவிலின் பிரகாரங்களில் அமர்ந்து புளியோதரை தயிர் சாதங்களை சாப்பிட்டு விட்டு வாழைப்பழத்தோலையும் சாப்பிட்ட எச்சில் இலைகளையும் கொஞ்சம் கூட குற்ற உணர்வே இல்லாமல் அங்கேயே போட்டு விடுகிறார்கள். கோவிலையே குப்பை கூலமாக மாற்றிவிடுகிறார்கள். மேலும் கோவிலுக்கு வரும் பக்தர்கள் தாங்கள் செய்த தர்மத்தை எல்லாரும் பார்க்க வேண்டும் என்று டியூப்லைட்டில், வாத்தியங்களில், பெயர் பலகையில் தங்களின் பெயரை பெரிதாக பதிவிட்டு கொள்கின்றனர். அப்படி போட்டுக்கொள்வதால் எந்த பலனும் இல்லை. இதெல்லாம் எந்த வகையிலும் புண்ணியம் சேர்க்காது, மாறாக பாவம்தான் வரும். கோவில் இடங்களை சுத்தம் செய்வது என்பதுதான் மிகச்சிறந்த திருப்பணி, ஆம், உழவாரப்பணி. இனி யாராவது கோயில்களுக்கு ஏதாவது வேண்டுதல் என்று நேர்ந்து கொள்ள ஆசைப்பட்டால், ஒரு நாள் முழுவதும் என் குடும்பத்தினரோடு வந்து கோயிலை சுத்தம் செய்கிறேன் என்று நேர்ந்து கொள்ளுங்கள். அது மற்ற எல்லா வேண்டுதல்களையும் விட நிச்சயமாக அதிக பலனை, புண்ணியத்தை உங்களுக்கு தரும். முக்கியமாக உங்களுக்கு மன நிம்மதியை தரும். உங்கள் வம்சத்திற்கும் புண்ணியத்தை சேர்க்கும் என்று கூறப்படுகிறது. உங்கள் வீட்டில் உள்ளவர்களின் பிறந்த நாள், திருமண நாளில் உங்களுக்கு பிடித்த கோவிலில் திருப்பணி, உழவாரப்பணி செய்யுங்கள். அதாவது செடி கொடிகளை வெட்டுதல், குப்பைகள் அகற்றுதல், பூஜை பொருட்களை சுத்தப்படுத்துதல், கோலம் போடுதல் ஆகியவற்றை செய்யுங்கள். இதுவே சிறந்த புண்ணியம் தரும். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.